இந்து ஒற்றுமை கழக பள்ளிகளின் 2026ஆம் ஆண்டு விளையாட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை சூளையில் இந்து ஒற்றுமை கழக மேல்நிலைப் பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளி இணைந்து நடத்திய 2026ஆம் ஆண்டு விளையாட்டு விழா சிறப்பாகவும் உற்சாகமாகவும் புளியந்தோப்பு டான்பாஸ்கோ டேக் கேம்பஸ் விளையாட்டு மைதானத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு இந்து ஒற்றுமை கழக செயலாளர் சந்திரசேகரன் தலைமை வகித்தார். இந்து ஒற்றுமை கழக தலைவர் கே நாகேஸ்வர ராவ், பொருளாளர் எல் சக்கரவர்த்தி, இயக்குநர் எஸ் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் இந்து ஒற்றுமை கழக மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் முரளிதரன் வரவேற்புரையாற்றினார். விழாவின் சிறப்பு விருந்தினராக சென்னை பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் பொன்னையா கலந்து கொண்டு விளையாட்டு விழாவினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்காக பல்வேறு தடகள மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடனும் விளையாட்டு ஆர்வத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் பங்கேற்றனர். பல்வேறு போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர் பொன்னையா சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். வெற்றி பெற்ற மாணவர்களை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் வாழ்த்தினர். நிகழ்ச்சியில் இந்து ஒற்றுமை கழக இயக்குநர் ரமேஷ் பாபு, நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் செண்பகம், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வழக்கறிஞர் தமிழினியன், பெற்றோர் ஆசிரியர் கழக இணை செயலாளர் TLV கலிங்கராஜன், அதன் இயக்குநர் பி ரமேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். மேலும் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் இந்து ஒற்றுமை கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விளையாட்டு விழாவினை சிறப்பித்தனர். மாணவர்களின் உடல் ஆரோக்கியம், ஒழுக்கம், குழு உணர்வு, தலைமைத்துவ பண்பு மற்றும் விளையாட்டு திறனை வளர்க்கும் வகையில் நடைபெற்ற இந்த விளையாட்டு விழா மாணவர்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. விழாவின் நிறைவாக மேல்நிலைப் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் ரமேஷ் பாபு நன்றியுரை வழங்கினார். மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த 2026ஆம் ஆண்டு விளையாட்டு விழா அனைவரது பாராட்டையும் பெற்றது.